இந்துக்களை எதிர்க்கிறவங்க நாளைக்கு அதே ஓட்டுக்காக இஸ்லாமியரை எதுக்க மாட்டாங்க, கிறிஸ்துவரை எதுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா நீ உனக்கு வேணுங்கிறது அந்த பிச்சைக்கார ஓட்டு, அதுக்காக நீ என்ன வேணா செய்வல. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம அந்த தர்காக்காரங்க பிரச்சனை பண்ணாங்களா? அங்க இருக்கிற பாமர மக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனை பண்ணாங்களா? அவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னையா வயிறு எரியுது? நீங்க சொன்ன கனிமில் அவர்கள் சொன்னார் என்னன்னா, அது வந்து தீபத்தூண் கிடையாது, பிரிட்டிஷ்காரர்கள் வச்சு ஒரு எல்லை கல். அது காவா மொழி அவர்கள் இன்னைக்கு வாயை திறந்தா காவா தான் கொட்டுது. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை போய் பேசுறாங்க. உங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு கல்ல போய் நீங்க கடவுளா நம்புறீங்க, ஒரு கல்ல போய் கடவுளா நினைச்சு நீங்க தீபம் ஏத்துறீங்கன்னு பேசி பாருங்கம்மா. மக்களோட மரபு, மக்களோட கலாச்சாரம், மக்களோட நம்பிக்கை, அதை புண்படுத்துறதுக்கு, அதை இழிவா பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? திருமாவர்கள் என்ன சொல்றாரு? சாதாரண அங்க தீபம் ஏத்த வந்த தமிழ் மக்கள் தீவிரவாதிகளா? தமிழ் மக்கள் தீவிரவாதிகளா? அப்போ அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு வீட்டுல தீபம் ஏத்தின எல்லா தமிழ் மக்களும் தீவிரவாதிகளா நான் கேட்கிறேன். அமித்ஷா அவர்கள் போனாரு, அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாங்க. இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் வந்தனால அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். எதற்காக அந்த மீட்டிங்கு? அதாவது இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு இந்தியாவோட மிக முக்கிய தலைவர், அரசியல் தலைவர். இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தோட அரசியல் தெரிஞ்சவர். ஸோ அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளி. ஸோ அதனால் பல அரசியல் விவாதங்கள் பண்ணுறதுக்கு அவங்க போயிருக்கலாம். ஏன்னா தேர்தல் கூட நெருங்க வரவும் கண்டிப்பாக இன்னும் மேற்கொண்டு அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவாக களத்தில் நிற்க போகிறாரு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அதை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சுதான் ஆக்ரோஷமான அரசியல் இறங்கியிருக்காரு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் திருப்பரங்குன்றம் சர்ச்சை இன்னும் 2 நாள் ஆச்சு, தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சர்ச்சை எதுக்கு இவங்க கிளப்புறாங்க? ஒரு கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதையும் தாண்டி கோர்ட்டை தாண்டி போலீஸ் வந்து பெரியவங்களா அப்படிங்கிற ஒரு வாதம் ஒன்று வருது. இது எல்லாமே ஒரு இஸ்லாமிய வாக்குக்காக திமுக பண்றாங்க அப்படிங்கிற கருத்தும் வெளியே வருது. அதுக்காக தான் பண்றாங்களா? ஏன் இந்த விஷயம் நான் இங்கே அடிச்சா டெல்லி வரைக்கும் கேட்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இந்த விஷயம்? நம்ம மாண்புமிகு எம்பி கனிமொழி காவா மொழி அவர்கள் இன்னைக்கு வாயை திறந்தா காவா தான் கொட்டுது. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை போய் பேசுறாங்க. இங்க தீபம் ஏத்துறது இந்து மக்களுக்கு எதிரானது, இந்து மக்களின் உணர்ச்சிகளை புரியாத அவமதிக்கும் ஒரு விஷயம்னு பேசுறாங்க. ஏமா உங்க கட்சியில உள்ள ராசா அவர்கள் அரை அடி சாமி சிலை கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசினவர், பல 100 ஆண்டுகள் பல கோவில்களை நான் இடிச்சிருக்கேன்னு மைக்க பிடிச்ச பெருமையா மாற தட்டின பேசின டிஆர் பாலு அவர்கள் இன்னைக்கு RSS ஜட்ஜுன்னு ஒரு ஜட்ஜ கூட, பாராளுமன்றத்துல ஒரு ஜட்ஜ கூட ஒரு மதத்தை வச்சு பேசுற நீங்க, ஒரு மதத்தை சார்ந்தவங்களே, ஒரு மரபை சார்ந்தவங்களே, ஒரு இனத்தை சார்ந்தவங்களே விபச்சாரிகள்னு ஒரு பட்டம் தீட்டின நீங்க, அன்னைக்கு வீரமணி அவர்கள் பேசுறாரு, மகாபாரதமே ஒரு விபச்சார ஏடு, ஆரம்பமும் விபச்சாரம் முடிவும் விபச்சாரம்னு பேசுறாரு. அதுக்கு மேல ராசா அவர்கள் பேசுறாரு, இந்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் விபச்சாரிகள்ன்ற மாதிரி பேசுறாரு. உங்க கட்சியினர் தாமா மைக்க பிடிச்சாலே அடுத்தவங்க பொண்டாட்டியை பத்தி பேசுறது. பொன்முடி அவர்கள் என்ன பேசுனாங்கன்னு மறந்துட்டீங்களா? நான் கேக்குறேன். அதுக்கு மேல ஒருத்தர் திமுக சார்ந்தவர் பேசுறாரு, ராமர் வந்து அணிலுக்கு தடவினதுனால 3 கோடு வந்துச்சா, அப்போ சீதைக்கு ஏன் 3 கோடு இல்லைன்னு அவர் இன்னும் கேவலமா பேசினாரு. நான் கேட்கிறேன், மத்தவங்க பொண்டாட்டி பத்தி உனக்கு என்னையா வந்தது மத்தவங்க பொண்டாட்டி பத்தி? சோ இன்னைக்கு
தமிழ் மக்களை, தமிழ் மரபை மதிக்க தெரியாத இந்த திமுகவோட அரசு வேற என்ன எதிர்பார்க்க முடியும்ன்ற வெறும் ஒரு அந்த பிச்சை ஓட்டுக்காக ஒரு சாதாரண பாமர மக்கள் மீது ஒரு மத வெறிய உண்டு பண்ணி, ஒரு இன வெறிய, ஒரு மொழி வெறிய உண்டு பண்ணி அரசியல் பண்ண நினைக்கும் இந்த திமுக அரசு அறவே ஒழிக்கப்படும் 2026. இது எல்லாமே அந்த இஸ்லாமிய வாக்குக்கான ஒரு வேட்டை தானா இது? கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு ஒரு ஓட்டு அரசியல் வெறும் இது, அதாவது இஸ்லாமிய வாக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது இவங்களோட லாஜிக் என்னன்னா, அந்த ஒரு பிச்சைக்கார ஓட்டுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்றவங்க இன்னைக்கு இந்துக்களை எதிர்க்கிறவங்க, நாளைக்கு அதே ஓட்டுக்காக இஸ்லாமியரை எதுக்க மாட்டாங்க, கிறிஸ்துவரை எதுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா நீ உனக்கு வேணுங்கிறது அந்த பிச்சைக்கார ஓட்டு. அதுக்காக நீ என்ன வேணா செய்வல்ல, எந்த தூரத்துக்கு வேணா நீ போவல்ல. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம அந்த தர்காக்காரங்க பிரச்சனை பண்ணாங்களா? அங்க இருக்கிற பாமர மக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனை பண்ணாங்களா? அவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னையா வயிறு எரியுது? மக்கள் இன்னைக்கு ஒத்துமையா இருந்தா உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது? இன்னைக்கு இந்த சாதாரண மக்களை மத வெறியர்களா தூண்டும் இந்த திமுக அரசு நாளைக்கு என்ன வேணா செய்யும். எந்த மதத்தை வேணா வெறும் அந்த கேவலமான ஓட்டுக்காக அட்டாக் பண்ணும். நீங்க சொன்ன கனிமொழி அவர்கள் சொன்னார் என்னன்னா, அது வந்து தீபத்தூண் கிடையாது, பிரிட்டிஷ்காரர்கள் வச்ச ஒரு எல்லை கல் அது அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே சொல்றாங்க. அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் சொல்றாரு, அது தீபத்தூண் இல்லைங்க, எல்லை கல்லுங்க, ஏன் அதுக்கு சண்டை போறீங்கன்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் கேட்குறேன், கனிமொழி அவங்களே, நீங்க அடுத்த எம்பி எலெக்ஷன்ல தூத்துக்குடி தொகுதியில நிற்கும் போது இதே வார்த்தை நான் சேலஞ்ச் பண்றேன், பேசி பாருங்களேன். உங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல, தேர்தலுக்கு பிரச்சாரத்துல இதே வார்த்தை பேசி பாருங்க. ஒரு கல்ல போய் நீங்க கடவுளா நம்புறீங்க, ஒரு கல்ல போய் கடவுளா நினைச்சு நீங்க தீபம் ஏத்துறீங்கன்னு பேசி பாருங்கம்மா, பேசி பாருங்க. தில் இருந்தா இல்ல அவங்க அந்த மாதிரி சொல்லி கல்ல கடவுளா நிக்கிறேன்லாம் இங்க சொல்லியே. கல்லுல தீபம் ஏத்துறது இந்துக்களுக்கு எதிரானதுன்னு பேசியிருக்காங்களே, இந்து மக்களை கொச்சைப்படுத்துறதுன்னு பேசியிருக்காங்களே. அப்போ ஏன் அது வந்து ஒரு திருப்பரங்குன்றம் தேவஸ்தான இடம், அது கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், அவங்க என்ன வேணா பண்ணட்டுமே. மக்களோட மரபு, மக்களோட கலாச்சாரம், மக்களோட நம்பிக்கை, அதை புண்படுத்துறதுக்கு, அதை இழிவா பேசுறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? இது ஜனநாயகம், அது கோவிலோட இடம். மக்கள் என்ன வேணா பண்ணி போட்டோம். பொது வழிபாட்டுக்கு குறுக்க நிக்கிறதுக்கு நீங்க யாரு? என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? இதுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் வர விட மாட்டாங்க. அதாவது இட் இஸ் a manufactured calamity. இது அரசாங்கத்தால், எப்படி கரூர் சம்பவம் அரசாங்கத்தால் அரங்கேற்றப்பட்ட ஒரு சதியோ, திருப்பரங்குன்றமும் அரசாங்கத்தால் முழுக்க அரங்கேற்றப்பட்ட ஒரு சதி. சோ இது வந்து அவங்க ஒரு முடிவுக்கு கொண்டு வர விட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேர்தலுக்கு இந்த டாஷ் அரசியல் பண்ற முதலமைச்சர், என்ன ட்வீட் போட்டிருக்காரு? ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா இது? மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டாஷ் அரசியலா? முதலமைச்சர் சார், உங்களை நாங்க தேர்ந்தெடுத்து அந்த நாற்காலியில் உட்கார வச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டாஷுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவாரு? கடவுள் அரசியல் அதுதானே குறிப்பிடுது. அது என்ன கொண்டு வரீங்க நீங்களும்? அதாவது இன்னைக்கு இவங்களோட முதலமைச்சர் பண்றதுதான் டாஷ் அரசியல். இந்த டாஷ் முதலமைச்சர் பண்ற டாஷ் அரசியல்ல தமிழ்நாடு மிகப்பெரிய டாஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்தியால நீங்க இந்த சொல்ற டேஷ் வந்து மக்களுக்கு ரெண்டு விதமா புரியும், டபுள் மீனிங்காவும் எடுத்துப்பாங்கல்ல. அவர் வந்து இந்த கடவுள் அரசியலா, வேற என்ன அரசியல், மத அரசியலா அப்படின்னு மென்ஷன் பண்ண வராரு. நீங்க சொல்றது வேற மாதிரி போய் ரீச் ஆகும்ல. வன்முறை அரசியல், மத வெறி அரசியல், மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் பாமர மக்களை பிரித்து சாதாரண மக்களை வெறியர்களா தூண்டி விட்டு இவங்க பண்றது தீவிரவாத அரசியல். இன்னைக்கு திருமாவளவன் சொல்றாரு,
சனாதன தீவிரவாதிகள்னு. உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? அவன் மோடிஜிய தீவிரவாதின்னு சொல்றதுக்கு திமுக ராஜீவ் காந்தி அவர்கள் நாக்குல நரம்பே இல்லாம இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு உலக தலைவர் புட்டின் அவர்கள் 2 நாள் இந்தியா பயணம் வந்திருக்காரு. அவங்க எல்லாம் 1 மணி நேரம் வரதே அதிகம் ஒரு நாட்டுக்கு. 2 நாள் இந்தியா பயணம், 17 MOU சைன் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ள மோடிஜி அவர்கள் சொல்றாரு இந்தியாலேருந்து ரஷ்யாவுக்கு போற ஏற்றுமதி 9 லட்சம் கோடி இந்த MOUனால. சோ இன்னைக்கு 9 லட்சம் கோடி ஏற்றுமதி கொண்டு வர அளவுக்கு ஒரு நாட்டை வளர்ச்சி கொண்டு வந்து 4வது வளர்ந்த நாட்டா இந்தியாவை உலகம் முழுக்க கொண்டு வந்த மோடிஜிய நீங்க தீவிரவாதின்னு சொல்றதுக்கு, நீங்க சாதாரண மக்களை இன்னைக்கு தீவிரவாதின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? யாரு அதிகாரம் கொடுத்தா? சோ சாதாரண அங்க திருமாவர்கள் என்ன சொல்றாரு? சாதாரண அங்க தீபம் ஏத்த வந்த தமிழ் மக்கள் தீவிரவாதிகளா? தமிழ் மக்கள் தீவிரவாதிகளா? அப்ப அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு வீட்டுல தீபம் ஏத்தின எல்லா தமிழ் மக்களும் தீவிரவாதிகளா நான் கேக்குறேன். சொல்லட்டுமே அவரு இதுக்கு பதில். அதுக்கு மேல திருப்பரங்குன்ற மலையில போய் அங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வேணுக்குனே அந்த ஈழ்வப்படுத்தணும்னு தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மரபை ஈழ்வப்படுத்தணும்னு வேணும்ட்டு ஏன் சார் விபூதி அழிச்சிங்க? ஏன் சார் மீடியா முன்னாடி விபூதி அழிச்சிங்க? ஏன் முதல்ல கோவில் உள்ள போனீங்க, அப்புறம் ஏன் விபூதி அழிச்சிங்க? சோ இன்னைக்கு மக்களை ஒரு வெறுப்பு அரசியல் செய்யும், மக்களை ஒரு வெறியர்களா மாற்றி இவங்க பண்றதுதான் சார் இந்த டேஷ் அரசியல், தீவிரவாத அரசியல். ஓகே, இந்த சம்பவம்லாம் வந்த பிறகு இதுக்கு 2 நாள் முன்னாடி டெல்லி பயணம் அமித்ஷா அவர்கள் போனாரு, அண்ணாமலை அவங்க போயிருந்தாங்க. இந்த திருப்பரங்குன்ற விஷயம் வந்தனால அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். எதற்காக அந்த மீட்டிங்கு? ஓபிஎஸ் முன்னாடியே சொல்லியிருந்தாரு டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு தனி இயக்கம் ஆரம்பிப்போம், எங்களுடைய குழுக்கான உரிமை இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் தருவோம்னு சொன்னாரு. அண்ணாமலை அவர்களும் மீட்டிங்கு என்ன நடந்தது? டெல்லி மீட்டிங் எதற்காக? அதாவது இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு இந்தியாவோட மிக முக்கிய தலைவர், அரசியல் தலைவர். அவர் ஒரு சாணக்கியத்துவம் வாய்ந்தவர், இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தோட அரசியல் தெரிஞ்சவர். ஸோ அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளி. ஸோ அதனால பல அரசியல் விவாதங்கள் பண்ணுறதுக்கு அவங்க போயிருக்கலாம். ஏன்னா தேர்தல் கூட நெருங்க வரவும் கண்டிப்பாக இன்னும் மேற்கொண்டு அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவாக களத்தில் நிற்க போகிறாரு. ஆக்டிவாக கண்டிப்பாக, ஏன்னா பாஜக ஒரு தேசிய கட்சி, அதனால கண்டிப்பாக இன்னும் பல சந்திப்புகள் நடக்க தான் செய்யும். ஓபிஎஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னன்னா தமிழ்நாட்டில் தனி கட்சி செல்லாது. தனித்து போட்டியிடுவேன்னு நின்றாலும் தமிழ்நாட்டில் அது செல்லாது. கண்டிப்பா கூட்டணி அரசியலே எல்லாருக்கும் தான். ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியல் களம் அப்படி, மக்களோட மனநிலை, ஒரு எலெக்ஷன் சைக்காலஜி, ஒரு தேர்தல் மனநிலை அப்படி. ஸோ கண்டிப்பா ஏன் அப்பேற்பட்ட நான் அப்பம் பாட்டேன் எல்லாரும் அரசியல்வாதின்னு சொல்ற திமுகக்கே கூட்டணி தானே கதி. இன்னைக்கே நீ என் அப்பம் பாட்டேன் எல்லா பேரும் இழுத்து சொல்றியே, உங்களுக்கே அதுதானே சார் கதி. நீங்களே கூட்டணியில இருந்தாலும் ஜெயிக்க முடியுது. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிதர்சனமான உண்மை. அது ஓபிஎஸ் அவர்கள் புரிஞ்சுட்டா நல்லது. ஏன்னா இப்ப தேர்தல் 6 மாசமே இருக்கையில அவர் இனிமே கட்சி தொடங்கி ஐ திங்க் இட்ஸ் அ ஃபார் ஃபெச்ட் கோல். எஸ், இந்த கூட்டணி அப்படிங்கும் போது தான் அதற்கான தீவிரமாக நிறைய கட்சிகள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேகா தலைமையிடம் பேசியிருக்காரு, சீட்டு பேரம் நடந்தது, இந்த மாதிரி விஷயம் வருது. அதை செல்வ பிரதிநிதி அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. என்ன நடக்குது? காங்கிரஸ் ஒரு டபுள் கேம் விளையாடுது. ஏன்னா பீகார் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பீகார் எலெக்ஷனோட பிரதிபலிப்பு இன்னைக்கு என்னதான் இவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மறுத்தாலும் மறைத்தாலும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையில இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னு பேசினவரு சார், திமுக தான் உங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குது. ஏன்னா இன்னைக்கு துருப்பிடிச்ச இரும்பு ஆயிடுச்சு காங்கிரஸ். இந்தியா முழுக்க பீகார் எலெக்ஷன்ல போன வாட்டி 19 சீட்டு ஜெயிச்சவங்க இந்த வாட்டி 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு செயல் அற்று போயிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டிலையும் நம்ம நல்லாவே பார்க்குறோம்.
இன்னைக்கு அவங்களுக்கு திமுகல இப்ப கண்டிப்பா தேர்தல் வரவும் இந்த சீட்டு அரசியல் நடந்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க வாக்குகள் எப்படி கூட்டுறது, கொஞ்சம் நான் அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போறேன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டிஸ்கோ அரசியல் பண்ணாதான் அவங்களுக்காக சீட்டை 1-2 ஏற்றி கொடுப்பாங்கன்னு நம்புறாரு. திமுகலையும் 70+ சீட்டு கேட்கறாங்க அப்படிலாம் வருது, அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதுதான் சொல்றேன், அது சான்ஸே இல்லை. முன்னாடி கூட அவங்க பீகார் எலெக்ஷன்ல ஒரு கரிசனமான சீட்டை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. பட் இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது ஒரு அதாவது ஸ்டாலின் அவர்களே பீகார் எலெக்ஷன் அப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, பீகார் எலெக்ஷனை பார்த்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு. அதை தான் மீன் பண்ணியிருந்தாரு. காங்கிரஸே நீங்க வாயில்லாத பூச்சி அடங்கி ஒடுங்கி இருங்க, இல்லாட்டி இடும்பு கரம் குறைந்து அவங்களை அடக்குவோன்னு பேசியிருந்தாரு. வேற ஒண்ணு இல்லை, கொடுக்குற சீட் வச்சுக்கோங்க, கொடுக்குற சீட் வச்சு கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது இப்ப இவங்க இந்த தாவேக்கா டான்ஸ் ஆடி பாக்குறாங்க, இது பலிக்காது. எனக்கு என்னமோ இப்போ ஒரு 2 மாதமா தாவேக்காவை சுத்தி சில அரசியல்கள் நடக்குதா, இல்ல இவங்க தான் மெயின் காயினா இருக்காங்களா? ஏன்னா இப்போ 2 வாரம் முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தாரு, இப்போ நேற்றைக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்தாரு. பல்வேறு கட்சிகள் தாண்டி தாவேக்கா வந்திருக்காரு. அவரும் அதே தான், என் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நான் ஜெயிக்க வைப்பேன், ஏன்னா மற்ற இடத்துல முடக்குனாங்க, விஜய் இங்க சுதந்திரமா எங்க விடுறாங்க அப்படின்னாரு. என்ன ஆகும் இவங்கெல்லாம் இணையறாங்க, இது பலமா பலவீனமா? நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதாவது நம்மளே கூகுள் பண்ணி தான் பார்க்கணும் இப்ப இன்னைக்கு என்ன கட்சியில இருக்காருன்னு. ஏன்னா போன வாரம் ட்வீட் போட்டிருந்தாரு, வருங்கால முதலமைச்சரு அப்படின்னு உதயநிதி பர்த்டேக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. இந்த வாரம் பார்த்தா அதுக்குள்ளே தாவிட்டாரு. சார் இவ்வளோ ஃபாஸ்டா? சான்ஸே இல்லை சார், சூப்பர். அதாவது அதுல வேற ஒரு கவிதை வேற ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு, நான் அந்த தெப்பா தண்ணி மாதிரின்னு, ஆனா இது ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் தண்ணியா இருக்கு சார். லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் கேள்விப்பட்டிருக்கேன், நாஞ்சில் சம்பத் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் லைட், அப்படி கட்சி தவறாரு. சோ இன்னைக்கு தாவேக்கா ஒரு அரசியல் அகதிகளின் கட்சி ஆயிடுச்சு. அதாவது யாரெல்லாம் எந்த கட்சியிலயும் சேர முடியலையோ அங்க போனோம்னா நமக்கான வாய்ப்பு இருக்கு, நாங்க பயன்படுத்திக்கிறோம் தானே வராங்க. எப்படி அரசியல் அகதிகளுக்கான கட்சின்னு சொல்றீங்க? திமுகல அதிமுகல மதிமுக இல்லாத இடத்த அங்க தராங்க, எங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு வராங்கல்ல. ஏன்னா விஜய் அவர்கள் 1.5 வருஷமா கட்சி தொடங்கலன்னு கூவிட்டே இருந்தாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தாரு. அவர் நினைச்சாரு எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்கன்னு. ஆனா இனி வரைக்கும் ஒத்த கட்சி அவங்கள தேடி வரல. இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது அதிமுக பாஜகவுக்கு சொல்லுவாங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவர்ன்றது பல விஷயத்துல நம்ம பார்த்துட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஏதாவது பேசினாரா? அதான் ஒரு சாதாரண ஒரு மங்களகரமான தீபம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்தி எரியும் ஒரு நெருப்பா இருக்கிற ஒரு பிரச்சனையில இன்னைக்கு அவர் அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா அவருக்கு அதோட அரசியல் பின்னணி, ஒரு அரசியல் தலைவரா நான் என்ன சொல்லணும்னு தெரியாதவர் அமைதியா அடங்கி போயிட்டார். ஸோ அவர் ஒரு தலைவருக்கே தெளிவில்லைன்றப்போ அவர் என்ன சொல்லுவாரு? மற்றவங்க தெளிவுள்ளவங்க சேருங்க, ஏன்னா எனக்கு கிளாரிட்டி இல்லை, எனக்கு அரசியல் அனுபவம் இல்லை, எனக்கு அரசியல் தெளிவில்லை, இது வரைக்கும் நான் ஒத்த தேர்தலுக்கு கூட போட்டியது இல்லை. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாதாரண மக்கள் அரசியல் வேற, தேர்தல் அரசியல் வேற. ஏன்னா தேர்தல் அரசியல்ல தேர்தல் களம் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரல் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும், ஓட்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும், பல ப்ராசஸ்கள் தெரிஞ்சிருக்கணும், பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், கட்டமைப்புகள் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சவங்கள அவருக்கும் தேவைன்றது இப்போ ரியலைஸ் பண்றாரு. இப்பவாவது ரியலைஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். விஷயம் தானே மேடம். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, அவர் சொல்லி தருவார்ல தேர்தல் இந்த மாதிரி சந்திக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்ட்டு. நல்லது தானே? அதாவது இனிமேதான் விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு மக்கள் இயக்கமா இருந்து ஒரு கட்சியா மாறினவர், அப்போ உள்ளேயே பல சண்டைகள் இனி வெடிக்க போகுது. ஏன்னா மக்கள் இயக்கத்துல இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சேனே, 10 வருஷமா 15 வருஷமா, அப்போ எனக்கு மரியாதை கொடுக்காம இப்ப புதுசா வந்த வேற ஒரு கட்சியில ஒரு லாயல்ட்டி இல்லாம இங்க வந்தவரை
நீங்க மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களேன்னு கண்டிப்பா இந்த கேள்விகள், இந்த பிரச்சனைகள் வெடிக்க போகுது. பாஜகவுல திமுகல பதவி சண்டை இல்லையா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா பாஜக திமுக எல்லாம், அதாவது எந்த எந்த அரசியலிலும் இந்த சண்டைகள் உலகம் முழுக்க. அப்படியே நீங்க தாவேக்கு மட்டும் இப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியாதுல்ல. பாஜக திமுக அதிமுகலாம் நாங்க இதுலயே பழுத்தவங்க, எங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் வந்தா எப்படி இது பண்றது. ஆனா தாவேக்கு அப்படி ஒருத்தர் வந்து அடிப்பீங்க, அதுதான் இப்போ பாயிண்ட். அப்படி இல்ல, அவர் இன்னைக்கு களத்துல விஷயம் தெரியாம இன்னும், அதாவது இன்னைக்கு களத்துல விஷயம் தெரியாதுன்றது வேற. நீங்க இது வரைக்கும் விஷயத்தை கத்துக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? திரு விஜய் அவர்கள் இன்னி வரைக்கும் களத்தோட விஷயத்தை தெரிஞ்சுக்க நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதில்ல. இன்னி இது வரைக்கும் கோவில் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில நீங்க முன்னின்று பேசுனீங்களா? இன்னி வரைக்கும் கரூர் சம்பவம் மக்களை நீங்க நேரா போய் சந்திச்சிங்களா வீட்டுல? ஸோ இன்னி வரைக்கும் களத்துல இறங்கி நீங்க நேரா எப்போ நீங்க மக்களோட பிரச்சனைகளை சந்திக்கலையோ, நீங்க எந்த பக்கம் வேணா பேசுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா களத்துல நிக்கணும், சந்திக்கணும். அங்க என்ன கள உண்மைகள், மக்கள் என்ன ஃபேஸ் பண்றாங்க டே டு டே, ஒரு பிரச்சனை வந்தா மக்களோட தீர்ப்பு என்ன இருக்கு. அதாவது ஜனநாயகத்துல மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஸோ இன்னைக்கு கள பிரச்சனை, கள நிலவரம் தெரியாதவர் கண்டிப்பா அவர்கிட்ட வர அரசியல் அகதிகளை நம்பியே இந்த தேர்தலை சந்திக்க போறாரு. இது பிரசாந்த் கிஷோரோட டபுள். கண்டிப்பா இது என்ன ஆகும் நம்ம பீகார் எலெக்ஷன்ல பார்த்துட்டோம். ஓகே, ஒரு சின்ன கேள்வி அதெல்லாம் முடிச்சிடலாம். என்னன்னா, ஒரு காணொலி வந்து 2 நாளா வைரல் ஆகிட்டு இருக்கு, நான் பார்த்தேன். அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ஸ்பீச் தான், ஆக்ரோஷத்தால் நிறைய இழந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் வந்து அவர் ரொம்ப வேகத்தோட அரசியல் பண்ணாரு, அதனாலதான் ஒரு பதவி வந்து போறதுக்கான காரணமா கூட அது இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டுமே கொஞ்சம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலி நீங்க அக்ரி பண்றீங்களா? ஆக்ரோஷத்தால் நிறைய இழந்தேனுங்கிறது அக்ரி பண்றீங்களா? வேகத்தால் போனது உங்களுடைய பாயிண்ட்? அதாவது இன்னைக்கு அரசியல்ன்றது மக்களோட பிரச்சனைகளை, மக்களோட அடிப்படை தேவைகளையும் அவங்களோட பிரச்சனைகளையும் பேசுறதுக்கு தான் நாங்க களத்துல நிக்கிறோம். ஒரு அரசியல்வாதி எதுக்கு அரசியல் களத்துல நிக்கிறோம்? மக்களோட ஜாலியா போய் கொண்டாடுறதுக்கும் பார்ட்டி போறதுக்குமா? இல்லையே. மக்களோட பிரச்சனைகள், அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளும் அவங்களுக்கு கிடைக்காத விஷயங்களையும் நாங்க கேட்டு தரத்துக்கும் ஜனநாயகத்தை இங்க நிலநாட்டுறதுக்கு தான் இங்க களத்துல நிக்கிறோம். அப்படின்றப்போ அரசியல்ன்றதே ஒரு ஆக்ரோஷமான களம் தான். அரசியல் களமே ஒரு ஆக்ரோஷமான களம் தான். அரசியல் விளையாட்டே, தேர்தல் விளையாட்டே ஒரு ஆக்ரோஷ விளையாட்டு தான். ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அதை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சுதான் ஆக்ரோஷமான அரசியல்ல இறங்கியிருக்காரு. அவருக்குன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனி மதிப்பு இருக்கு, தனி இடம் இருக்கு, தனி ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அதை அசைக்கவே முடியாது. உங்கள் நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் மேடம். தேங்க்யூ.